Hi friend, welcome to Happy Family Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Women's Day வந்து எப்படி போகுதுங்கறத பார்க்கலாம். இது வந்து Women's Day செலிப்ரேஷனும் வச்சுக்கலாம், நம்ம டே இன் மை லைஃப்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அங்கேயும் போயிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம டே வந்து எப்படி போகுதுங்கறத பார்க்கலாம். ஓகே friend, இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க, ஆளுங்கற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து போற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே friends, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட பசங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிக்காங்க. இப்போ பசங்க வந்து ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு இதுனா பசங்க பார்த்துப்பாங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனோ ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் தனியாக நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான், ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் ஒரே மாதிரி நடக்குது. எங்கே போகுங்கிறது எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு. பாப்பா சொன்னா அம்மா என் கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னா, தம்பி சொன்னா என் கிளாஸ்க்கு வாங்க, மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேடா, நாங்கள் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ. Happy Women's Day. என்னம்மா? Happy Women's Day. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பாப்பா கிளாஸ்க்கு தான் போனோம். ஏன்னா தம்பி வந்து ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் அடுத்து தான் லாஸ்ட்டாக பண்ணுவான். இவா வந்து ஃபஸ்ட்டே பண்ணுவேம்மா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே ஃபஸ்ட்டு பாப்பா கிளாஸ்க்கு போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். பாட்டு போட்டு வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளோட பாரம்பரிய நடனமான கும்மி பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்குலாம் இப்படி சொல்லி கொடுக்கறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே இப்போலாம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது, இதை பார்க்கும்போது பசங்க எல்லாமே கற்றுப்பாங்க. அடுத்து பாப்பா வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணுவா. சரி ஓகே அதுக்குள்ளே தம்பி கிளாஸ்க்கு போயிட்டு வரலான்ட்டு போயிட்டு இருக்கோம். நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களே, மிஸ் எங்கடா? தேங்க்யூ. ஹைட்டாக இருக்கிறதுனால பின்னாடி அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு கேம் வச்சாங்க. இந்த கேம் என்ன அப்படின்னா நிறையா வேர்ட்ஸ் அதில் இருக்கும். அந்த வேர்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் மாற்றி சொல்லணும். சொல்லும்போது யார் வந்து நம்ம மறந்துட்டோமோ அவங்க அவுட்டு. சரி ஓகே, நான் ஜெயிச்சேனா தோத்தனான்னு இதில் பாருங்கள். தோத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம், நம்ம அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஆனால் இதை மைண்டில் வச்சுட்டு அடுத்த கேமில் நான் விளையாண்டு ஜெயித்தேன், அதையும் பாருங்கள். இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பில் வந்து நம்ம பலூனை வந்து ஊதி நம்ம கைப்படாமல் அந்த கப்பை கொண்டு அங்கே அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ண கப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பலூனில் ஏர் ஃபில் பண்ணி அந்த ஏராலேயே நம்ம அதை மூவ் பண்ணி விடணும். Blow one balloon. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. 5, 4, 3. 5, 4, 3, 2, 1.
blow. Blow, blow. Kanna, try பண்ணீங்க. Udi, you too can try. அடுத்து பாப்பா கிளாஸ்க்கு வந்தோம். அங்கேயும் கேம் வச்சாங்க. அங்கே என்னன்னா எல்லா டேடிஸும் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வின் பண்ணாங்க. அதையும் பாருங்க. இந்த கேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எடுடா டக்கு டக்குன்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். என்ன செம்ம, ஜெயிச்சுட்டு கிஃப்ட் வாங்காம வந்துட்டீங்க. பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு உமன்ஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு யார் விஷ் பண்ணியிருப்பா? மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த பசங்க மட்டும்தான் விஷ் பண்ணியிருப்பாங்க ஹாப்பி உமன்ஸ் டேன்னு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்கூலில் எல்லாருமே சொன்னாங்க. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு டே சூப்பராக போச்சு. சொல்லிக்கிட்டீங்க. ஆஹா, உள்ள நுழையுமே அந்த ரிசப்ஷன் மாதிரி நின்று பண்ணாங்கல்ல என்ட்ரன்ஸில், சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் எல்லாம் சாப்பாடு வீட்டில் தான், மதியம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரி, அந்த ஒரு வேலையை நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நாங்கள் வெளியில் கிளம்ப வேண்டியதான். பாப்பா கிளம்புமா? ஓகே ஃப்ரெண்ட், இப்போ போயிட்டு வெளியில் என்ன கடைக்கு போகிறோம், அங்கே என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். போகலாமானோ? ஸ்கூலுக்கு போயிட்டு மதியானம் வந்து டல்லாக இருக்குண்ணே. டல்லாகவும் டயர்டாகவும் இருக்குது, அப்படி தானே குட்டி? வா போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு வேளை அவங்க வந்து லீவ் விட்டாலே அது பெரிய விஷயமா தெரியுது. இல்லைன்னா மதியானத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும். இப்போ அப்படி இல்லை, மதியானம் வெளியில் போகலான்னொன்னே ஹாயாக அப்படி கிளம்பிட்டேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிற கடையை பார்த்து தான் போகிறோம். அதாவது வீட்டில் எப்படி சாப்பாடு பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளுக்கு மண்பானையில் சாப்பாடு எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு கடை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கடைக்கு தான் போகிறோம். ஏன்னா நம்ம மற்ற கடைகளுக்கு போய் உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம், சில சிச்சுவேஷன்களில் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி வரும். அதனால நம்மளா தேடி போகும்போது நல்ல ஒரு கடையாக போகலாம் அப்படின்ட்டு இப்போ அங்கே போயிட்டு சாப்பாடுலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும் போதே வீட்டில் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஒரு ரூமில் வச்சு நம்மளுக்கு தர்றாங்க. அந்த ரூம் குட்டியாக இருக்குது. சுற்றி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது நல்லா இருக்குது. சாப்பாடுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. மீன் என்ன மீன் வேணும்? இந்த கடையில் என்னோட பையனுக்கு மட்டும்தான் பிடிக்காத சாப்பாடு. ஏன்னா அவனுக்கு மீன் கறி இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டான். அங்கே போயிட்டு சாம்பார் அப்படின்ட்டு கேட்டான். சாம்பார் கேட்டோடனே அங்கே உள்ள கடைக்காரங்களே சிரித்தாங்க. என்னடா தம்பி, இங்கே வந்தால் எல்லோரும் விதவிதமாக மீன் கேட்பாங்க, நீ சாம்பார் கேட்குற அப்படின்ட்டு. சரி ஓகே, பசங்க போக போக சாப்பிட்டு பழகிடுவாங்க அப்படின்ட்டு அவன் சாம்பார் தான் சாப்பிட்டான். மண்பானையில் பொங்கி இதில் வச்சுட்டிங்களோக்கா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.
சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு, வீட்டு சாப்பாடு மாதிரி. எப்போவுமே மண்பானையில் தான் வைப்பாங்க, இப்போ பொங்குனதை எடுத்து ஹாட் பாக்ஸில் கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு, வீட்டு சாப்பாடு மாதிரி. பெண்களுக்கு வந்து வேறு என்ன வேணும், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு வேளையாவது அந்த கிச்சன்லேருந்து ரெஸ்ட்டு, எல்லாமே இன்றைக்கி உமன்ஸ் டேக்கு கிடச்சாச்சு. சூப்பராக இன்றைக்கி உமன்ஸ் டே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வாங்க தள்ளி வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். சரி ஓகே, நம்ம வீடியோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அஜய் குட்டி பாய் சொல்லிடு. பாய் சொல்லிடு.